தூத்துக்குடி 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை ஊழியர்கள் 8வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டம். அதிமுக காணாமல் போய்விட்டது, அடுத்த தேர்தலில் அதிமுக இருக்காது என்று அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியுள்ளார். தூத்துக்குடி 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை ஊழியர்கள் 8வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்களில் வருவாய்த்துறை பணிகள் முற்றிலும் பாதிப்பு. தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறை ஊழியர்கள் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மற்றும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறிய கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி 8வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வருவாய்த்துறை பிரிவு மற்றும் மாவட்டத்தின் 10 தாலுகா அலுவலகத்தில் உள்ள வருவாய்த்துறை ஊழியர்கள் முற்றிலுமாக பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் வருவாய்த்துறை ஊழியர்கள் சங்க மாவட்ட செயலாளர் ஞானராஜ் தலைமையில் வருவாய்த்துறை ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் ஈடுபட்டு வரும் ஊழியர்கள் தமிழக அரசு உடனடியாக தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழக அரசு தங்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் சென்னையில் உள்ள வருவாய்த்துறை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். வருவாய்த்துறை அலுவலர்களின் பணி புறக்கணிப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டம் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் தாலுகா அலுவலகங்களில் வருவாய்த்துறை பிரிவுகள் வெறிச்சோடி காணப்பட்டன. இதன் காரணமாக பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு சான்றிதழ்கள் மற்றும் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் மனுக்கள் ஆகியவை தீர்க்கப்படாமல் தேங்கியுள்ளன. உரிமை காக்கும் போராட்டத்தில் இன்னுயிர்த்த தோழர்களே, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். குண்டாந்தடிகள் தாக்கிய போதும், குண்டுகள் நெஞ்சை பிளந்த போதும் பட்சமில்லை. தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க மாநில மைய முடிவின்படி 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று 3 கட்ட போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 3வது கட்டமாக காலவரையற்ற போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று 8வது நாள் இரவும் பகலுமாக தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழக அரசு உடனடியாக அதற்கான அரசாணையை விரைவில் பிறப்பிக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் வருவாய்த்துறை அலுவலர்களின் வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து பணிகளும் புறக்கணிக்கப்பட்டு பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு உடனடியாக அரசாணையை வெளியிட வேண்டும். தவறினால் இன்னும் அடுத்த கட்டமாக சென்னை சிஆர்ஏ ஆபீஸில் தொடர் காத்திருப்பு போராட்டம் வலுவாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதிமுக காணாமல் போய்விட்டது, அடுத்த தேர்தலில் அதிமுக இருக்காது என்று அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியுள்ளார். தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் திருச்செந்தூர் ஒன்றிய நகர திமுக சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் எதிரே உள்ள திடலில் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழக மீன்வளம், மீனவர் நலம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எல்லோரும் பயன்பெறும் வகையில் பட்ஜெட் தந்திருக்கிறார். இந்த பட்ஜெட்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தியுள்ளார். அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய், குடிசை வீடுகள் இல்லாத தமிழகம் என்ற அடிப்படையில் வீடு இல்லாதவர்களுக்கு 1 லட்சம் வீடுகள் கட்டி கொடுத்துள்ளார். இந்த அரசு சிறுபான்மை மக்கள் நலன் காக்கும் அரசாக உள்ளது. கனிமொழி எம்பிக்கு இணையாக எந்த எம்பியும் இல்லை என்றும் மழை வெள்ளம் காலங்களில் அவர் சிறப்பாக பணியாற்றினார். கலைஞரின் மறு உருவமாக கனிமொழி எம்பி மீண்டும் இந்த தொகுதியில் எம்பியாக நிற்கிறார். இந்தியா கூட்டணி வெற்றி பெறப் போகிறது. இந்தியா கூட்டணி ஆட்சிதான் வரப்போகிறது. தொழிலாளர் அனைவரையும் காக்கும் ஒரு முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் உள்ளார். நிச்சயமாக பாஜகவை வீழ்த்தி காட்டுவார் மு.க.ஸ்டாலின். அவர் யாரை கை காட்டுகிறாரோ அவரே பிரதமராக வருவார். தற்போது அதிமுக காணாமல் போய்விட்டது. இந்த தேர்தலோடு அதுவும் முடிந்துவிடும். அடுத்த தேர்தலில் அதிமுக இருக்காது என்று அவர் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை கேட்ட நீங்க வா, இந்த தேர்தலில் நில்லு, இங்க தூத்துக்குடியில நீ டெபாசிட் வாங்கினா நான் அரசியல் விட்டே போயிடுறேன்னு சொன்னேன். அவன் அந்த கோபம் அவனுக்கு இருக்கு. அந்த கோபத்துல மெல்ல போய் சீண்டு விடுறான் பிரதமர்கிட்ட. அவருக்கு தெரியாதுல்ல ஒன்னும். அவர்கிட்ட சீண்டு விட்டு இவர் இப்படி ஒண்ணு பண்றாருன்னு சொல்லி நீ என்ன சீண்டா என்ன
எங்களை என்ன தூக்கு போட்டுருவீங்களா? எங்களை தூக்கு போட்டுருவீங்களா? எங்களை நாடு கடத்திடுவீங்களா? அதெல்லாம் நடக்காது. அந்த வகையிலே அவர் பேசுறாரு. அங்க பாராளுமன்ற உறுப்பினர் அந்த வாசல இருக்கு, இந்த பக்கம் எங்களுடைய சாலை அமைச்சர் மரியாதைக்குரிய வேலு இருக்காரு. ஒரு அரசு விழாவில் ஒரு பிரதமர் பேசணும்னா அந்த நாட்டினுடைய நான் என்னென்னலாம் செய்தேன், என்னென்னலாம் செய்ய போறேன் அதை பேசுறதை விட்டுட்டு எங்களுடைய மாநில அரசாங்கத்தை இல்லாத பொல்லாதன்னு சொல்லி நீ சொல்றான்னு சொன்னா நீ ஒரு பிரதமரா? அதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? நீ அரசு விழாவில் பேசு, நீ இல்ல உன்னுடைய கட்சி விழாவில் பேசு. திமுகவை அழிச்சிருவேன்னு சொல்றியா? நீ அழிக்க முடியுமா? நின்று தொட்டு பார்க்க முடியுமா? எடப்பாடி அவனை பத்தி பேசவே வேண்டியதில்லை, அவன் முடிஞ்சு போச்சு. இதோட கட்சி அவுட், இதோட கட்சி அவுட். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அடுத்த கட்சி இருக்குமாங்கிறது, அதிமுக இருக்குமாங்கிறது சந்தேகம். சில பேர் மேலே போட்டு அவன் இவன் பேசுறான். பேசிட்டு போ, என்ன வேணாலும் பேசுப்பா. நீ என்ன பேசுவ? பேசு. அடுத்து இங்கதானே வந்து நிக்கணும் எங்க கிட்ட. அதனால எடப்பாடி முடிஞ்சு போச்சு. மற்றது பத்தி சொல்ல முடியல. டிடிவி இருக்காரு, ஓபிஎஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டணி போட்டுக்கிட்டு நம்ம ஏற்க வேண்டிய சபதம் என்னன்னு சொன்னா, இதுவரை நல்லா பணியாற்றிருப்பீங்க, ஒற்றுமையா பணியாற்றணும். பணியாற்றுறது மட்டும் இல்ல, 2 வேட்பாளரும், எடப்பாடி வேட்பாளரும் பிஜேபி வேட்பாளரும் டெபாசிட்டை காலி பண்ணக்கூடிய பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற சபதத்தை ஏற்று நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டு நன்றியோடு இருக்கிறேன். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதற்காக கனிமொழி எம்பி விருப்ப மனுவை தாக்கல் செய்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள திமுக அலுவலகத்தில் மக்களவை தேர்தலுக்காக திமுக சார்பில் போட்டியிட மார்ச் 1ஆம் தேதி விருப்ப மனு பெறப்பட்டு வருகிறது. வரும் மார்ச் 7ஆம் தேதி 6 மணி வரை விருப்ப மனு அளிக்கலாம் என்று திமுக தலைமை தெரிவித்துள்ள நிலையில் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் மீண்டும் போட்டியிட எம்பி கனிமொழி அவரது விருப்ப மனுவை தாக்கல் செய்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் கீதா, ஜீவன், அனிதா, ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் முன்னிலையில் அவர் தனது விருப்ப மனுவை அளித்தார். இந்த நிலையில் தேர்தல் பணி குறித்து முக்கிய நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இக்கூட்டத்தில் துரைமுருகன், டி.ஆர். பாலு, கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு குறித்து முதல்வருடன் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அங்கன்வாடி மையங்களில் பயிலும் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்கை செய்வது குறித்து ஆட்சியர் லட்சுமிபதி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அங்கன்வாடி மையங்களில் பயிலும் குழந்தைகளில் 5 வயதினை நிறைவு செய்த குழந்தைகளை அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் சேர்க்கை செய்வது குறித்து துறை சார்ந்த அலுவலர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைவர் லட்சுமிபதி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் அஜய் சீனிவாசன் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மாணவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உதவி எண் 14416 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் +2 பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஏற்படும் தேர்வு நேர அச்சம், உளவியல் ரீதியான பிரச்சினைகளுக்கு தொலைபேசி மூலம் ஆலோசனை பெற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 14416 என்ற எண்களை தொடர்பு கொண்டு உளவியல் ஆலோசனைகளை பெறலாம் என்றும் இதற்காக 40 ஆலோசகர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது.